ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கடக ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44 இந்த ஆவணி மாதம் பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, துவாதசி திதியில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இந்த ஆவணி மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 20-21 சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் அதே மாதிரி செப்டம்பர் 16 சந்திராஷ்டமம், அதாவது ஆகஸ்ட் 20-21 செப்டம்பர் 16 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வருது ஆவணி மாதத்தில். இந்த நாட்களில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறது, புதிய முயற்சிகள் எடுக்கிறது, இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் அர்ஜென்ட்டாக வேறு வழியே இல்லை, ஒரு புதிய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு 2 நெய் தீபம், அதே மாதிரி வாசனை நிறைந்த வெள்ளை நிற பூக்களை இதை அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லக்கி டேட் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு லக்கி டேட் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 29 அதே மாதிரி செப்டம்பர் 2 11 இந்த நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்டமான கலர் என்ன, லக்கி கலர் என்ன அப்படின்னா ஆலிவ் க்ரீனு, அப்புறம் லைட் சாண்டல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கலரு, எல்லோ கலர், இது மூணுமே உங்களுக்கு நல்ல லக்கி கலரு. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது முக்கியமான விஷயங்களுக்காக போகிறீங்க அப்படின்னா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது அல்லது கர்ச்சீஃபையாவது இந்த கலரில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது இன்னும் உங்களுக்கு பலமான விஷயங்களை கொடுக்கும். இந்த ஆவணி மாதத்தில் கடக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது, தொழில் ரீதியாக லாபங்கள் உண்டு. 10ஆம் அதிபதி 11ல் இருக்கார், உங்களுக்கு செவ்வாய் 10ஆம் அதிபதியாக இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். அது தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள், நிறைய இன்கம். 2ஆம் அதிபதி சூரியன் 2ல் ஆட்சி பெற்றிருக்காரு, அது இன்னும் கூடுதல் பலன்கள். இவ்வளோ நாளாக இருந்த கஷ்டங்கள், அதாவது அஷ்டமத்து சனியில் நிறைய கஷ்டங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். அஷ்டமத்து சனி கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனிங்கிறதுனால நிறைய பேர் ராசி பலனே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள், விரக்தியின் உச்சத்துக்கு போயிருப்பீங்க. ஆனால் இந்த சனி வக்ரங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸு, ப்ளஸ் குருவும் நல்ல பொசிஷனில் இருக்கார். அது போக உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு இப்போ இந்த மாதம் 11ல் இருக்கார், சூரியன் 2ல் இருக்கார். இது ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் தான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது அதிர்ஷ்டமான மாதம் தான். உங்களுக்கு தொழில் மூலிமா நல்ல லாபமும் நிரந்தர வருமானமும் உறுதியாக இந்த ஆவணி மாதத்தில் உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் புது புது முயற்சிகள் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இவ்வளோ நாளாக இந்த தேங்கி கிடந்த விஷயங்கள், பிரச்சனையில் இருந்தது எல்லாமே சால்வ் ஆகி நல்ல லாபம், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல லாபம் உண்டு. அதே மாதிரி அதிர்ஷ்டமும் உண்டு. திடீர் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு நினச்சிருப்பீங்க. ஒரு சிலர் இந்த தொழில் ரீதியாக கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன்லாம் சால்வ் ஆகிறது ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் மூலியமாவோ அல்லது பேங்க்கில் லோனே தள்ளுபடி ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக தான் இது அமையும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரானது. நல்ல இன்கம்மு உங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பதவியில் உங்களுக்கு பதவி உயர்வு, உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும். அதே நேரம் நீங்கள் நீண்ட தூர பிரயாணம் போகக்கூடிய அமைப்புகள், திடீர்னு ஒரு பிளான் பண்ணாத பிரயாணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புனித நதிகளில் நீராடுறது, கோவில்களுக்கெல்லாம் போகிறது, இந்த மாதிரி அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அதுவும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குது. குருமங்கள யோகம் இருக்குது இந்த மாதம். உங்களுக்கு இடம் வாங்கி போகிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாதிரி வீண் விரய செலவுகள்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, சுப விரயமாக அதை மாற்றிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி 2ல் இருக்கார். அப்போ நீங்கள் இன்கம் உங்களுக்கு வரும், அதே நேரத்தில் அது வீண் விரயமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. அதனால் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது பிஸ்னஸுக்கோ
அல்லது வந்து வேறு ஏதாவது சேவிங்ஸோ பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஒருத்தர் பற்றி இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் வந்து அந்த குறை சொல்கிறது, காசிப் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லனா உங்களுக்கே அது பேக் ஃபயராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. புதன் வந்து அதாவது வந்து சனி வக்ரச்சனியோடைய பார்வையில் இருக்கார். உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாமல் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறது, உங்களுடைய நேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்களே அவங்களுக்குலாம் அது தீனி போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கவனமாக இருந்தாலே நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது இந்த சந்திராஷ்டம தினங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வக்ரச்சனியோடைய பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக தான் போவீங்க. ஆப்போசிட்டில் வரக்கூடியவங்க வந்து தன்னிலை மறந்து வரும்போது அது தேவையில்லாத பதட்டத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால் கவனமாக போகிறது நல்லது. மைண்டு சரியில்லைன்னா நீங்கள் வண்டியே எடுக்காதீங்க. உங்களுக்கு உத்தியோக சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய கூடுதல் பணி பொறுப்புகளும் உங்களுக்கு தானாகவே தேடி வரும். ஒர்க் பேர்டன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதுக்குண்டான பெனிஃபிட்டும் உறுதியாக உண்டு. படிக்கக்கூடியவங்களில் படிப்பு வந்து என்ன முன்பை விட நல்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை எடுக்க முடியாது. அதுக்கு கூடுதலாக எஃபர்ட் போடுற மாதிரி வரும். குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள், பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாமே வந்து நீங்கள் எஃபர்ட் போடுற அளவுக்கு உங்களுக்கு மார்க்கும் கை மேலே வரும் இல்லையா, அதுக்காக உண்டான பரிகாரம். பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வெளியூர் பிரயாணம் போகிற மாதிரி அமைப்புகள் வரும். பட் ஆனால் நீங்கள் போகும்போது யார் கூட பேசுகிறீங்க, போகிறீங்க, எந்த டைமுக்கு எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத வீட்டில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் சொல்லிட்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு புதனும் சனியும் அப்போ தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ரூமர்ஸு, உங்களையே பிடிக்காத நபர்கள் உங்கள் மேலே வதந்திகளை பரப்பி விடுறதுக்கு உண்டான டைம் வந்து இந்த மாதம். அதனால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள், வதந்திகள் உங்கள் மேலே, நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுருக்கவே மாட்டீங்க ஆனால் அது தேவையில்லாமல் உங்கள் மேலே பழி போடுவாங்க. அதெல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க்கு, உங்களோட பிஸ்னஸை இதை பார்த்து முன்னேறி போயிட்டே இருங்க. கணவன் மனைவியுடைய சில நேரங்களில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து கடகராசிக்கு ஒரு சிலது பழகி போனது தான். மறுபடியும் நான் சொல்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான். கடகராசியை எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் உங்களுடைய கலத்திரம், அதாவது உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது இது எப்போவுமே இன்றைக்கி நேற்று கிடையாது, எப்போவுமே பர்மனண்ட்டானது தான். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போகல அப்படின்னா அதுக்குண்டான மன வேதனைகளும் மன இறுக்கத்துக்கும் ஆளாக நேரிடும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க, அதுதான் ரொம்ப உத்தமம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வரும்போது அந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து அந்த டைம் சண்டை வர டைம் வீட்டிலே இருக்காதீங்க, வெளில போயிடுறது நல்லது. இல்லைன்னா பக்கத்துலையாவது போயிட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது. மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள். இன்னும் அது வந்து உங்களுக்கு நல்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு, வளர்ச்சி டெவலப் ஆகிறதுக்குலாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. அதே மாதிரி கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அரசியல்வாதி சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது சீக்ரெட்டாக வச்சுக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்ககிட்ட பெருமை பேசுகிறேன்னு பேசும்போது அது பனிஷ்மெண்ட்டாகவோ அல்லது உங்களுக்கே தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமைப்புகள் வந்துடும். அதனால் பார்த்து இருந்துக்கணும். சனி தான் பொதுமக்கள், அவர் வக்ரமாக இருக்கார். அதனால் பார்த்து இருக்கணும். இல்லை அப்படின்னா நெகட்டிவாகவும் அது உங்கள் மேலே மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலை சம்மந்தப்பட்டவங்களாம் முன்னேறி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் நல்ல சிறப்பான விஷயங்கள் தான் இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறது, இந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட உடல்நிலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரும், தந்தையார் வழி சொத்துக்களும் வரும். சொத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய காலமும் அமைப்பும் இப்போ இருக்குது. அதனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். அதுவும் வருமானத்துலலாம் வந்து சொல்லவே வேண்டாம், நல்லபடியாக இருக்குது. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.